Let us see the supplementary from Unit 6, The Little Hero of Holland. It's a fabulous story which just happened in Holland. It's a true story. Let us see what is that. This is a true story of a little boy with a brave heart and passionate love for his village. Read on the story to find out what the little hero of Holland did to save his fellow men. ஸோ இது வந்து ஒரு உண்மை சம்பவம் ஹாலண்டில் நடந்தது. ஒரு நல்ல தைரியசாலியான ஒரு பையன். பேஷனேட் மீன்ஸ் அஃபெக்ஷனேட். ரொம்ப அவன் வில்லேஜ் மக்களோட அவன் எந்த அளவுக்கு பற்றுதல் இருந்தான் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி சொல்ல போகுது. Let us go into the story now. Holland is a country where much of the land lies below sea level. Only great walls called dikes keep the North Sea from rushing in and flooding the land. So the Hollandன்றது country வந்து எப்படின்னா நம்ம கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிறது. நம்ம வந்து எப்பவுமே நம்மளாம் பார்த்தோம்னா சீ லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிறனால ரொம்ப சேஃபாக இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த கண்ட்ரி பார்த்தோம்னா கடல் மட்டத்தை விட கொஞ்சம் கீழே இருக்கிறது. ஸோ கடல் மட்டத்தை கீழே இருக்கும்போது என்ன ஆகும்? ஒன்லி கிரேட் வால்ஸ் கால் டைக்ஸ். டைக்ஸ்ன்றது வந்து இட்ஸ் அ embankment for controlling or holding back the waters of the sea on a river or a river. தடுப்பு சுவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டைக்ஸ்ன்றது. ஓகேவா? அங்கே வந்து நிறைய டைக்ஸ் கட்டி வச்சிருக்காங்களாம். ஸோ இந்த நார்த் சி ஃப்ரம் ரஷிங் இன் அண்ட் ஃப்ளட்டிங் த லேண்ட், அதாவது இந்த பெரிய பெரிய இந்த டைக்ஸ் பெருஞ்சுவர்கள் தான் இந்த சீ லெவல் வாட்டர் வந்து உள்ளே வராமல் தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் சென்ச்சுரிஸ் the people of Holland have worked to keep the walls strong so that their country will be safe and dry. ஸோ நூற்றுக்கணக்கான வருஷங்களா இந்த மக்கள் ஹாலண்ட் மக்கள் வந்து இந்த தடுப்பு சுவர் ரொம்ப அக்கறை காட்டு. ஏன்னா அது வந்து நல்ல ஸ்ட்ராங்கு. கடல் அலையை தாண்டி தண்ணி உள்ளே வராமல் இருக்கணும்னா அப்போ அந்த சுவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இது வந்து ஹாலண்ட் மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் பல நூறு வருஷங்களா. Even the little children know the dikes must be watched every moment and that a hole no longer than your finger can be a very dangerous thing. ஸோ அங்கே அந்த ஹாலண்ட் மக்களில் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியுமா தடுப்புச்சுவர் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றதுனால எல்லாருடைய ஒரு கண்ணும் அந்த சுவர் மேலே இருக்கும். ஏன்னா ஒரு ஃபிங்கர் அளவுக்கு நம்மளோட ஒரு விரல் ஹோல்ஸ் இருந்தால் கூட போதும், தண்ணி வந்து உள்ள அடிச்சுட்டு உள்ள வந்துடும். ஸோ எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கவனிச்சுட்டு வருவாங்களாம். Many years ago, there lived in Holland a boy named Peter. Peter's father was one of the men who tended the gates in dikes called sluices. He opened and closed the sluices so that the ships could pass out of Holland's canals into the Great Sea. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பீட்டர்ன்ற ஒரு பையன் அந்த ஹாலண்டில் வாழ்ந்து வந்தாங்க. பீட்டருடைய அப்பா என்னன்னா அந்த ஸ்லைசஸ் எல்லாம் கேட், இப்போ நம்ம அணைகள் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கேட் இருக்கும் இல்லையா, பெரிய கேட், அந்த மாதிரி ஸ்லைடிங் கேட்டை அதை ஓப்பன் பண்ணி விடுற வேலை தான் பீட்டருடைய அப்பாவுக்கு. ஸோ ஏன்னா அந்த கெனால்ஸ் வழியாக அதை ஓப்பன் பண்ணும்போது ஹாலண்ட்லேருந்து பெரிய பெரிய கப்பல்கள்லாம் போக்குவரத்துக்காக அந்த ஸ்லைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. So sluices is nothing but a gate. One afternoon in the early fall, when Peter was 8 years old, his mother called him from his play. "Come, Peter," she said. "I want you to go across the dike and take these cakes to your friend, the blind man. If you go quickly and do not stop to play, you will be home again before dark." ஸோ ஒரு நாள் மதியம் இந்த ஏர்லி ஃபால், அதாவது ஏர்லி ஃபால்னா சாயங்காலத்துக்கும் மதியத்துக்கும் பிட்வீன் ஒரு அரௌண்ட் 3 o'clock அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பீட்டரை கூப்பிடுறாங்க. ஸோ அந்த சமயம் பீட்டர் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஒன்லி 8 years old. ஒரு 8 வயசு தான் ஆகுது பீட்டருக்கு. அம்மா வந்து வா பீட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த சமயம் விளையாடிட்டு இருக்கான். அந்த விளையாட விட்டுட்டு ஓடி வரான். அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த கேக்கு வந்து டைக் வழியா, அதாவது பெருஞ்சுவர் வழியா, அந்த வழியா சீக்கிரம் கொண்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துரு. ஸோ அங்கே ஒரு பிளைண்ட் மேன் இருக்காரு, நீ இப்போ இருந்தே எங்கேயும் நிற்காம விளையாடாம நேரம் ஓடி போய் கொடுத்தீங்கன்னா இருட்டுறதுக்குள்ள நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The little boy was glad
Glad means happy. The little boy was happy to go on such an errand. Errand means and started off with the light heart. ஸோ அந்த பிழைகள்னு சொல்லுவான். அந்த வழியாக போகிறதுல ரொம்ப அவனுக்கு சந்தோஷம். He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. ஸோ அந்த பிளைண்ட் மேன் கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்கார்றான். போய் நான் அந்த சுவர் டைக்ஸை பற்றி எல்லாம் அழகான டைக்ஸை பற்றி பேசுகிறான். அப்புறம் அந்த சன்னை பற்றி பேசுகிறான். ஃப்ளவர்ஸு ஷிப்ஸு எல்லாம் அவன் என்னென்ன நேச்சரை அவன் அட்மையர் பண்ணினானோ அது எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணி அந்த பிளைண்ட் மேனுக்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருக்கான். தென் ஹி ரிமெம்பர்ட் his mother's wish that he should return before dark, and bidding his friend goodbye, he set out for home. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வருது, அம்மா வந்து இருட்டுறதுக்குள்ளே வரணும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறான், அவன் பசங்களோட அரட்டடிக்கிறதுலேருந்து அவங்க பாய் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறான். As he walked beside the canals, canalனா nothing but ஷார்ட் ரிவர் மாதிரி, கால்வாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அந்த இரிகேஷன்ஸுக்கெல்லாம் தண்ணி சேகரித்து வைப்போம் இல்லையா, அதுதான் கெனால்ன்றது. He noticed how the rains had swollen the waters and how they beat against the side of the dike, and he thought of his father's gates. ஸோ இந்த தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கும் போது இந்த மழை தண்ணி எல்லாம் பிடிச்சு உள்வாங்கிறதான். ஸ்வாலன்னா என் மழை தண்ணியெல்லாம் எப்படி முழுங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த பையன் நினைக்கிறான் அப்படியே இந்த கெனால் வேலையை நடந்து வரும்போது. அப்போ அந்த கெனால் என்னாகும், மழை தண்ணியெல்லாம் ஒன்று சேர்ந்து அதில் போய் சேகரித்து நின்று அந்த தண்ணி வந்து அலம் மோதிட்டு அந்த டைக்ஸை இடிச்சிட்டு இருக்கும், அந்த தடுப்பு சுவரை இடிக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் ஹி தாட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் கேட்ஸ், அங்கேருந்து அவங்க அப்பா கிட்ட போகிறதுக்கு ஞாபகம் வருது அவனுக்கு. ஐ எம் கிளாட் தே ஆர் சோ ஸ்ட்ராங், ஹி செட் டு ஹிம்செல்ஃப். இஃப் தே கேவ் வே வாட் வுட் பிகம் ஆஃப் us? These pretty fields would be covered with water. Father always calls them the angry waters. I suppose he thinks they are angry at him for keeping them out so long. ஸோ அவங்க என்ன சொல்கிறான்னா, அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான், அவனுக்குள்ளே பேசிட்டு வர்றான். இஃப் தே கேவ் வே வாட் வுட் பி பிகம் ஆஃப் us, அதாவது நம்ம வந்து லேசாக கொஞ்சம் அசால்ட்டாக விட்டோம்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும். தீஸ் pretty fields would be covered with water, இந்த வாய்க்கா வரப்பு எல்லாமே வந்து தண்ணியில் மூழ்கப்பட்டுரும். அண்ட் ஃபாதர் ஆல்வேஸ் கால்ஸ் தேம் ஆஸ் ஆங்க்ரி வாட்டர், அந்த தண்ணியை அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா அது கோபமான தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. He thinks they are angry at him for keeping them out so long. ஸோ அவனுக்குள்ளே நினச்சிக்கிறான் அதுக்கு வந்து நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கும், ரொம்ப நாள் அதை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால அது நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். As he walked along, he sometimes stopped to pick up the pretty blue flowers that grew beside the road or to listen to the rabbits' soft tread as they rustle through the grass. But oftener he smiled as he thought of his visit to the poor blind man who had so few pleasures and was always so glad to see him. ஸோ இந்த டைக்ஸ் வழியாக அவன் போகும்போது என்ன பண்ணுறான்னா, ஆஸ் ஹி வாக்ட் அலாங் சம்டைம்ஸ் ஸ்டாப் டு பிக் அப் த பிரிட்டி ஃப்ளவர்ஸ். அந்த வழியில் போகும்போது என்ன பண்ணுவான்னா, அந்த பிரிட்டி அழகான அந்த ப்ளூ ஃப்ளவர்ஸ் எல்லாம் அந்த ஓரமாக வளர்ந்துருக்கும் இல்லையா, அதையெல்லாம் பறிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பானா. ஆர் டு த லிசன் டு த ரேபிட் சாஃப்ட் ரெட், அந்த வழியாக ரேபிட்ஸ் எல்லாம் ஓடும் இல்லையா, அதையும் பார்த்து ரசிச்சுட்டு போய்கிட்டே இருப்பானா. பட் ஆஃபன் ஹி ஸ்மைல்டு as he thought of his visit to the poor blind man who had so few pleasures and was always so glad to see him. ஸோ அவங்க அந்த புவர் பிளைண்ட் மேனுக்கு வந்து இவன் போய் போகிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அந்த சமயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளெஷராக ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சில மணி நேரங்கள் வந்து அந்த பையன் வந்து போகிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது. இவனும் என்ன பண்ணுவான்னா அவரோட ஸ்பெண்ட் பண்ணினது எல்லாமே அந்த சந்தோஷத்தோடவே தனக்குள்ளேயே சிரிச்சிட்டு அந்த வழியாக பாஸ் பண்ணி போயிட்டுருக்கான். Suddenly, he noticed that the sun was setting and that it was growing dark. அப்போ உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சு
ஓகே இருட்டிட்டு இருக்கு, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, சன் செட்டிங்னா இட்ஸ் ஈவினிங் டைம், சீக்கிரமா இருட்டிரும். மதர் வில் பி வாட்சிங் ஃபார் மீ, அம்மா வந்து நான் வர்றதையே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் வந்துட்டுனாங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. He thought and he began to run toward home. ஸோ அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் ஓட ஆரம்பிக்கிறான், சீக்கிரம் வீடு போய் சேரணும் இல்லையா. Just then he heard a noise. It was the sound of trickling water. ஸோ அவன் போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு சத்தம் கேட்டேன். ட்ரிக்லிங் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இட்ஸ் அ ஃப்ளோயிங் இன் அ ஸ்மால் ஸ்ட்ரீம், அதாவது ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி, தண்ணி விழுற சவுண்டு கேட்குது. He stopped and looked down. அங்க நின்று கவனிக்கிறான். There was a small hole in the dike through which a tiny stream was flowing. ஸோ அந்த டைக்ல இருந்து ஒரு சின்ன ஹோல், அந்த ஹோல் வெளியே சின்ன ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, அந்த ஹோல்ஸ்ல இருந்து தண்ணி வெளியே வந்துட்டு இருக்கிற சவுண்டு அவன் கவனிக்கிறான். Any child in Holland is frightened at the thought of a leak in the dike. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஈவன் சில்ட்ரன் வில் பி நோட்டிசிங் தட்னு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பயம் இருக்கு, அதில் எங்கே ஒரு லீக்கேஜ் ஆச்சுனாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ அவனுக்கும் ஹாலண்டு பீட்டருக்கும் இப்போ பயம் வந்துடுது. பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர் அட் ஒன்ஸ். If the water ran through a little hole, it would soon make a larger one and the whole country would be flooded. ஸோ பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், இது வந்து ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றது அவனுக்கு புரியுது. ஏன்னா இந்த தண்ணி வந்து இஃப் த வாட்டர் ரேன் த்ரூ த லிட்டில் ஹோல், அந்த சின்ன ஹோல்ஸ்குள்ளே போச்சுன்னா தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த சின்ன ஹோல்ஸ் வந்து பெரிய ஹோலாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி ஃபுல்லாக இடிச்சு தள்ளி வந்து த ஹோல் கண்ட்ரி, அந்த கண்ட்ரிவே வந்து நீரில் மூழ்கடிச்சிரும், ஃப்ளட்டுன்னு மூழ்கடிச்சு வச்சிரும் அப்படின்றான். In a moment he saw what he must do. Throwing away his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. டக்குன்னு அந்த மொமெண்ட்லேயே அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, கையில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு he climbed down the side of the dike, பக்கத்தில் இருக்கிற டைக்கை போய் சேர்ந்து டக்குன்னு என்ன பண்ணுறான், அந்த ஹோல்ஸுக்குள்ளே தன்னுடைய விரல்களால் அடைச்சிக்கிறான். The flowing of the water was stopped. இந்த விரல்களால் அந்த ஹோல்ஸை அடைக்கவும் தண்ணி அதுலேருந்து வர்றது ஸ்டாப் ஆயிடுது. Oh, he said to himself, the angry waters must stay back now. I can keep them back with my finger. Holland shall not be drowned while I'm here. ஸோ அவனை தனிக்குள்ளேயே வந்து கத்திக்கிறான், என் கைகளை வச்சு இப்போ நான் அடைச்சிக்கிறேன், என் நாட்டு மக்கள், ஹாலண்ட் நாட்டு மக்கள் வந்து தண்ணியில் மூழ்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான், அந்த ஹோல்ஸில் கையும் வச்சிருக்கான். This was all very well at first, but soon it grew dark and cold. அந்த பையன் தன் கையை வச்சு அடைச்சிக்கிட்டான், அந்த சமயம் நின்றுச்சு, ஓகே. ஆனால் அது எவ்வளோ நேரம் வச்சிருப்பான். ஸோ திஸ் வாஸ் வெரி வெல் அட் ஃபர்ஸ்ட் அது நல்லா இருந்தது, நேராக இருட்டிட்டு இருக்கு, அப்படியே கூலாக இருக்குது, சி பக்கத்தில் இருக்கான் இல்லையா, இன்னும் நல்ல சில்னஸ் அதிகமாயிட்டே இருக்கு. The little fellow shouted and screamed. Come here, he called. But no one heard him, no one came to help him. ஏன்னா அவன் ஒரு ஓரமாக நின்றுட்டு நேராக கை வலிக்குது, இருட்டிட்டு இருக்கு, கூலாகுது, ஸோ யாராவது வந்து ஹெல்ப்னு சொல்லி கூப்பிட்றான். ஆனால் அந்த சமயத்தில் அங்கே யாருமே இல்லை, யாருக்குமே காதுலையும் விழலை. It grew still colder and his arms ached and began to grow stiff and numb. Numb means senseless, உணர்ச்சியற்று போயிடுறது. Deprived of the power of sensation, அதாவது உணர்ச்சியற்று போகிறதுங்கிறது. ஸோ நேராக என்ன ஆகுது, ஸ்டில் கோல்டர், ரொம்ப சில்னஸ் அதிகமாகுது. ஒரே பொசிஷனில் வைக்கும்போது அவன் கை என்ன ஆயிடுது, நல்லா வலிச்சு உணர்ச்சியற்று போயிடுச்சு. He shouted again, will no one come, mother, மறுபடியும் அம்மான்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கான், ஆனால் ஒருத்தர் கூட வரல. But his mother had looked anxiously along the dike road many times since sunset for her little boy, and now she had closed and locked the cottage door, thinking that Peter was spending the night with his blind friend. ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க, ஈகரா பார்த்துட்டே இருக்காங்க, டைக் ரோடவே பார்த்துட்டு இருக்காங்க, வருவானான்னு சன்செட் இருட்டுற வரைக்கும் பார்க்குறாங்க.
ஆனால் அவன் வரல. அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கிறாங்க, சரி ஓகே அந்த பிளைண்ட் ஃப்ரெண்ட் வீட்லேயே அவன் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய காட்டேஜ் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க உள்ளுக்குள்ள. And she would scold him in the morning for staying away from home without permission. அம்மா என்ன நினைக்கிறாங்க, சரி காலையில் வந்து அவனை சத்தம் போடணும், என்கிட்ட ஒரு பெர்மிஷன் கூட வாங்காமல் என்னோட அனுமதி இல்லாமல் அவன் ஸ்டே பண்ணியிருக்கான், காலையில் வந்தால் அவனை நம்ம சத்தம் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. Peter tried to whistle, but his teeth chattered with the cold. So Peter என்ன பண்ணுறான், விசில் பண்ணலான்னு சத்தம் போடலான்னு நினைக்கிறான். பட் அவனுடைய டீத் சேட்டர்னு நம்ம ரொம்ப கூலாக இருக்கும்போது நம்மளோட பல் படப்படன்னு அடிச்சுக்கும் இல்லையா, ஃபீலிங் கோல்ட் அண்ட் ஃப்ரைட்டன் தட் ஒன் கான்ட் ஸ்டாப் த அப்பர் டீத் ஃப்ரம் அகெயின்ஸ்ட் ஒன்ஸ் டு த லோவர் டீத். நம்மளுடைய அப்பர் டீத்தும் லோவர் டீத்தும் படப்படன்னு அடிக்கும் இல்லையா, அதுதான் சேட்டர்டு. அந்த கோல்டு அந்த படபடப்பில் அவனால விசில் கூட பண்ண முடியல. He thought of his brother and sister in their warm beds and of his dear friend, father and mother. I must not let them be drowned, he thought. I must stay here until someone comes. If I have to stay all night. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து அந்த சமயம் அவனுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் நினைக்கிறான். அவங்க எல்லாரும் வந்து சப்போஸ் நான் கையை எடுத்துட்டேன்னா இந்த தண்ணியில் நம்ம நாடே மூழ்கிரும் இல்லையா, ஸோ அவங்க யாரும் தண்ணியில் மூழ்கக்கூடாது, எவ்வளோ நேரம்னாலும் சரி நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, யாராவது வர்ற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் நைட் அவன் அங்கேயே தான் ஸ்டே பண்ணியிருக்கான். The moon and stars looked down on the child crouching on the stone on the side of the dike. ஸோ இப்போதைக்கு அவனுக்கு அந்த இடத்துல யார் இருக்கா, மூணும் ஸ்டார்ஸும் மட்டும்தான் இருக்கு. அவங்க மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க. அந்த பையன் வந்து ஒரு முழங்கால், க்ரௌச்சிங்னா முழங்கால் இட்டு உட்காந்துருப்பான்னு சொல்றாங்க இல்லையா, தட் இஸ் க்ரௌச்சிங். அதாவது அடாப்டிங் அ பொசிஷன் வேர் த நீஸ் ஆர் பெண்ட் அண்ட் த அப்பர் பாடி ஆஸ் brought forward and down. நீஸ்னா முழங்கால் இட்டு நம்ம உடம்ப முன்னாடி பின்னாடி தள்ளிட்டே இருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த கை வந்து அந்த டைக் மேலே வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். His head was bent and his eyes were closed, but he was not asleep. For every now and then he rubbed the hand that was holding back the angry sea. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் தலை மட்டும் குனிஞ்சிருக்கு, ஐஸும் க்ளோஸாக இருக்கு, ஆனால் வந்து அவன் தூங்கவே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷம் அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய கை வந்து உணர்ச்சிட்டு இருக்கு இல்லையா, சென்ஸ்லெஸ் ஆகி நிற்கிறத அப்படியே ரப் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி உட்காந்துருக்கான். ஏன்னா அந்த ஆங்க்ரி சீ, அந்த சீ வாட்டர் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தடுத்துட்டு அங்கேயே தான் இருக்கான். I'll stand it somehow, he thought, so he stayed there all night keeping the sea out. So I will stand it somehow அப்படின்னா எப்படியாவது நான் பொறுத்து நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் ஸ்டாண்டாக நான் வின் பண்ணுவேன், நான் இருந்து சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இருந்து சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே அவன் ஆறுதல் படுத்திக்கிட்டு அந்த ஹோல் நைட்டும் அந்த சீ வாட்டர்லேருந்து பாதுகாத்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டான். Early the next morning, a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. Looking over the edge, he saw a child clinging to the side of the great wall. ஸோ க்ரோன்னா முணுமுணுத்தல். அப்போ ஏர்லி மார்னிங் நெக்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் எல்லாம் நேரங்காலத்துல வேலைக்கு போவாங்க இல்லையா, ஃபீல்டு ஒர்க்குக்கு, வாய்க்கால் வரப்பு வேலைக்கு போகிறவங்களாம் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாரும் அந்த ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது தே ஹர்ட் அ க்ரோன் சவுண்ட், அந்த முணுமுணுத்தல் சவுண்டு கேட்குது. லுக்கிங் ஓவர் த ஏஜ் ஹி saw a child, அந்த ஓரத்தில் பார்த்தோம்னா ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. வாட்ஸ் த மேட்டர், ஹி கால்ட், ஆர் யூ ஹர்ட்? அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, உனக்கு எதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ எம் கீப்பிங் த வாட்டர் பேக், பீட்டர் yelled, tell them to come quickly. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து தண்ணி வராமல் இங்கே அணையை தடுத்துட்டு இருக்கேன், யாரையாவது சீக்கிரம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். yelledனா அவனால முடியல, அவன் கத்துறான். The alarm was spread, people came running with shovels and the hole was soon mended. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையும், அந்த ஊர் மக்கள் எல்லா இடத்துலையும் பரவுறது. எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, they were coming with the shovelsனா டூல்ஸ், இந்த ஸ்பேடு, மண் வெட்டி இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அதை அடைக்கிறதுக்கு அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வர்றாங்க. ஷவல்ஸ் இஸ் நத்திங் பட் tool resembling a spade with a broad blade
and typically upturned side used for moving earth, coal, snow, etc. மண்வெட்டி எடுத்துட்டு வர்றாங்க. They carried Peter home to his parents, and before long, the whole town knew how he had saved their lives that night. To this day, they have never forgotten the brave little hero of Holland. உடனே என்ன பண்றாங்க, பீட்டரை எடுத்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட எடுத்துட்டு ஓடுறாங்க. அந்த ஹோல் டவுனுக்குமே தெரிய வருது எப்படி இந்த ஒரு சின்ன பையன் நம்ம நாட்டையே காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிய வருது. அன்னையில இருந்தே வந்து ஹாலண்ட அந்த நாட்டு மக்கள் அந்த ஊர் மக்கள் வந்து மறக்கல அப்படின்றாங்க. So this is a fabulous story about the author Mary Mapps Dodge. The story was written by Mary Mapps Dodge. She was born in 1831 till 1905. She was an American children's author and editor, the best known for her novel Hans Brinker. அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுடைய நாவல்ஸ் தான் எழுதியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப பிரபலமான ஒரு நாவல் என்னன்னா Hans Brinker. She was recognized leader in Julian literature for almost a third of the 19th century. ஸோ இந்த ஜுவலியன் லிட்ரேச்சரில் இவங்க வந்து இன் 19th century she was recognized as a leader, அதாவது ஒரு லீடராக அங்கீகரிக்கப்படுறாங்க. எதுனா ஜுவலியன் லிட்ரேச்சர்ன்றதுல டாட்ஜ் கண்டக்டட் சென்ட் நிக்கோலாஸ் ஃபார் மோர் தேன் 30 years. அந்த சென்ட் நிக்கோலாஸ்ன்ற மேகசினை வந்து ஒரு 30 years ரன் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அண்ட் இட் பிகேம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மேகசின் ஃபார் சில்ட்ரன். இது வந்து சில்ட்ரனுக்காக எழுதப்படுறதுன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மேகசினாக வந்துட்டு இருந்தது. She was able to persuade many of the great writers of the world to contribute to her children's magazine. அதாவது persuade means to make somebody to do something by giving. அதாவது சம்மதிக்கிறாங்க. அவங்களோட மேகசினில் நிறைய ஆத்தர்ஸை பெர்மிட் பண்ணுறாங்க. லைக் கிரேட் ரைட்டர்ஸ் அந்த கிரேட் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் ட்வெயின், லூசா, மே ஆல்காட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், Tennyson, etc. Let us see the glossary. Dikes, an embankment for controlling or holding back the waters of the sea or a river. தடுப்புச்சுவர் அப்படின்றது. Slices, a sliding gate or other device for controlling the flow of water, especially one in a log gate. நம்ம நிறைய டேம்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் ஒரு ஸ்லைடிங் கேட்ன்றது. Trickling, flowing in a small stream. ஹோல்ஸ் வழியா வர நீர் பாய்ச்சல். நம்ப், deprived of the power of sensation, உணர்ச்சியற்றல் போகிறது. Chattered, feeling cold and frightened that one can't stop the upper teeth from against one's lower teeth. Crouching, adapting a position where the knees are bent and the upper body is brought forward and down, முழங்காலிட்டு வர்றது. Groan, make a deep inarticulate sound conveying pain, munangal sound. Shovels, tools resembling a spade with a broad blade and typically upturned side, used for moving earth, coal, snow, etc. மண்வெட்டின்றது.